ஸ்கேம் சாட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ப்ராடக்ட் என்கொயரிக்காக எனக்கு ஒரு டிஎம் வந்துருந்துச்சு. அந்த டிஎம்ல ப்ராடக்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான் சொல்லி நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அட்ரஸ் இப்போ தேவையே படாது. நெக்ஸ்ட் பேமெண்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. பேமெண்ட்மே நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். திங்ஸ்லாம் எனக்கு கொரியர் போடுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டான்னு கேட்குறேன். எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அவங்க. ஸோ நானுமே என்ன பண்ணேன், என்னுடைய அக்கௌண்ட் ஜிபேல இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இதை அன்சீன் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கான ஸ்பெல்லிங் அவங்க தப்பு போட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டே தான் வந்தேன். இருந்தாலுமே நான் ஸ்கேன் சென்ட் பண்ணி ஓகே இதில் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒன்லி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஹாய் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க நம்பர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். டைப் பண்ணி 5000 பே பண்ண மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு எனக்கு ரிட்டன் போட்டுருங்க 4000 தெரியாமல் நான் எக்ஸ்ட்ரா 4000 போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் என்ன பண்ணோம் 4000 டைப் பண்ணி பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆன்லைன்